மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. மணலில் தோண்டிய அளவு சிறு குளத்தில் நீர் ஊறும். மக்கள் கற்ற அளவே அறிவும் வளரும். எந்த அளவுக்கு நம்ம பள்ளம் தோன்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வரும். மக்கள் நம்ம எந்த அளவுக்கு கல்வியை இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அறிவும் சேர்ந்து நமக்கு வளரும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ ரிசர்ச் அப்படின்றது மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் அதில் இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம மறுபடியும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த திருக்குறளை நான் சொன்னேன். இந்த சேனலுக்கு என்னோட பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக நான் இந்த சேனல் இன்ட்ரோ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது தமிழில் ரிசர்ச் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். தமிழில் ரிசர்ச் அப்படின்றத நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு குட்டி கதையோடு நான் ஆரம்பிக்கிறேன். வால்மார்ட் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேன் அண்ட் வால்மார்ட் அப்படின்றது ஒரு கன்சர்ன், அது ஒரு பிக் கன்சர்ன். ஸோ அந்த கன்சர்ன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது யூஎஸில் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் இல்லை. ஸோ அந்த டைமில் எல்லோரும் வேலைக்கு போகும்போது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணவர் தான் இந்த வால்மார்ட் அப்படின்றவங்களும். அப்போ ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், அதாவது அவங்க வீட்டிலேருந்து அவங்க வேலை செய்கிற இடம் ரொம்ப தூரம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் போயிட்டுருக்கும்போது இவர் என்ன ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா தோணுச்சு இவருக்கு. என்ன அப்படின்னா, இவ்வளோ தூரம் நம்ம போகிறோம், பட் ஆனால் நடுவில் எதுவுமே ஒரு கடையோ எதுவுமே இல்லை அப்படின்றது தான். ஸோ அப்போ என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்னா, நடுவில் ஒரு சின்னதாக, அதாவது அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்க்கும் எண்ட் பாயிண்ட்க்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சா, ஒரு வாட்டரா இல்லை சும்மா டீ கடை மாதிரியோ இல்லை சின்ன சின்ன பொருள், கலர், அந்த மாதிரி தாகத்துக்கு ஏதாவது அந்த மாதிரி சோடா, ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன கான்செப்டோட அவங்க அதை இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க முன்னேறி தான் இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருடைய சக்ஸஸ்ஃபுல்லுக்கும் ஏதோ ஒரு ஸ்டோரி அதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியை நான் சொன்னேன். ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனிங் ஆஃப் ரிசர்ச், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரிசர்ச், மோட்டிவேஷன் இன் ரிசர்ச் அப்படின்னு இந்த 3 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு, இது நம்ம ரீசர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீசர்ச் ஹைப்பனேட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிசர்ச் அப்படின்றத அந்த வேர்டை பிரேக் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஹைப்பனேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுதான் ரீசர்ச். ஒன்றும் இல்லை, டு சர்ச் அகைன் அப்படின்றது தான் ரிசர்ச். மறுபடியும் சர்ச் பண்ணுறது. தட் இஸ் டு ரிப்பீட் லுக்கிங் ஃபார் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம மறுபடியும் அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் மீனிங்காக இதில் இருக்குது. ஸோ ரிசர்ச் மே பி வெரி ப்ராட்லி டிஃபைன்ட் as systematic gathering of data and information and its analysis for advancement of knowledge in any subject. Research attempts to find, answer intellectual and practical questions through application of systematic methods. ஸோ ரிசர்ச் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடான ஒரு ஏரியா தான். கண்டிப்பாக இது ஒரு வைடான ஒரு ஏரியா. ஸோ இதில் நம்ம என்ன கேதர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேட்டாஸ் நிறைய கேதர் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய கிடைக்கும். அதுலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளுடைய நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயம். ஸோ நமக்கு நிறைய அப்டேஷன் கிடைக்கும்.
So research is an academic activity and as such the term should be used in a technical sense. So technical sense வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக. இது வந்து ஒரு academic activity அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு நம்ம எஜுகேஷன் வைஸ் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நிறைய ரிசர்ச், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுவோம். இப்போ எம்பிஏ அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம், எம்ஃபில். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அகடமிக் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுவோம். ஸோ ரிசர்ச் கம்ப்ரைசஸ் டிஃபைனிங் அண்ட் ரீடிஃபைனிங் ப்ராப்ளம்ஸ். ரிசர்ச் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறதும் இல்லைனா வந்து ப்ராப்ளத்தை ரீடிஃபைன் பண்ணுறது தான் வந்து ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபார்முலேட்டிங் ஹைப்போதிசஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும், நம்ம வந்து சஜஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கலெக்டிங், ஆர்கனைசிங் அண்ட் எவாலுவேட்டிங் டேட்டா. அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த டேட்டாவை எவாலுவேட் பண்ணால் நம்ம வந்து ஒரு ஃபைண்டிங் பண்ணிடுவோம். ஸோ ஃபைண்டிங்லேருந்து நம்ம சஜஷன் பண்ணலாம், அந்த சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கலாம். மேக்கிங் டிரெக்ஷன்ஸ் அண்ட் ரீச்சிங் கன்க்ளூஷன். லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான கன்க்ளூஷனை நம்ம கொடுப்போம். So next, objective of research in research methodology. The purpose of research is to discover answer to questions through the application of scientific procedures. The main aim of research is to find out the truth which is hidden and which has not been discovered as yet. Throughout each research study has its own specific purpose. அப்ஜெக்டிவ், அதாவது ஒரு ரிசர்ச் அப்படின்னா என்ன அப்ஜெக்டிவ்ல வந்து என்ன ஒரு இதில் விஷயத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய எய்ம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உண்மை வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பர்சனுடைய ஓன் ஸ்பெசிஃபிக் பர்பஸ், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக ஒரு ரிசர்ச் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட எய்ம்காக பண்ணுறது தான். டு லேர்ன் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இது மூலமாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we have to learn and practice. ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அது மூலமாக நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்குது. அண்ட் இம்ப்ரூவ், நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை வந்து நம்ம நிறையா வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் வித் லேட்டஸ்ட் டூல்ஸ். அதாவது இப்போ உள்ள நிறைய டூல்ஸ் வந்து வந்துருச்சு. முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையால் போட்டுட்டு இருந்தோம், போட்டு அதுக்கான ஆன்சர் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துச்சு. இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்எஸ், ஜமூஸ் அப்படின்னு நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம டேட்டாஸை அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து வந்துடும், நமக்கு ரிசல்ட் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதுலேருந்து நம்ம ஃபைண்டிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு எய்ம். ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், motivation for research study. What makes people to undertake research? This is a question of fundamental importance. The possible motive for doing research may be either one or more of the following. ஸோ மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக, ஏதோ ஒரு மோட்டிவ்காக தான் நம்ம இந்த ரிசர்ச் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசையர் டு கெட் எ ரிசர்ச் டிகிரி அலாங் வித் இட்ஸ் கான்சிக்யூஷனல் பெனிஃபிட்ஸ். ஸோ ஒரு டிகிரி வந்து நான் ஃபினிஷ் பண்ணணும், ஸோ அதனால் இந்த ரிசர்ச்சை நான் பண்ணுறேன். நான் எம்பிஏ ஃபினிஷ் பண்ணணும், இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு எம்பிஏ அப்படின்றது ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அப்போ ரிசர்ச் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும், அது வந்து எலிஜிபிளாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மோட்டிவ்காக ஒரு ரிசர்ச் வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறோம். செகண்ட் வந்து டிசையர் டு ஃபேஸ் த சேலஞ்ச் இன் சால்விங் த அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் கன்சர்ன் ஓவர் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இனிஷியேட்ஸ் ரிசர்ச். அதாவது ஒரு சால்விங், என்ன நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அன்சால்வ்டு ப்ராப்ளம்ஸ், நம்மளால் தீர்க்கவே முடியாது அப்படின்ற ப்ராப்ளத்தை நம்ம இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி அதை நம்ம முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவில் ஒரு ரிசர்ச் ஸ்டடி நம்ம பண்ணுறோம். அது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எம்ப்ளாயீஸ் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணுறாங்க, நிறையா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஏன் நிறையா ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் வந்து நம்ம ரிசர்ச் ஸ்டடி பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைர் டு கெட் இன்டலெக்சுவல் ஜாய் ஆஃப் டூயிங் சம் கிரியேட்டிவ் ஒர்க். ஸோ சில பேருக்கு வந்து அவங்களுடைய ஜாய், அதாவது இன்டலெக்சுவல் ஜாய்க்காக அதை பண்ணுவாங்க. அதாவது க்ரியேட்டிவ் ஒர்க், நல்ல ஒரு க்ரியேட்டிவான ஒர்க், அதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அந்த ரிசர்ச் வந்து அந்த மோட்டிவ்காக அந்த ரிசர்ச் வந்து அவங்க படிப்பாங்க. நெக்ஸ்ட் டிசைர் டு பி ஆஃப் சர்வீஸ் டு சொசைட்டி. ஸோ சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக அந்த ரிசர்ச் வந்து நம்ம செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லாக்டவுன் பீரியடாக இருக்குது. ஸோ சென்ட்ரலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது சொல்யூஷன் வந்து காமன் பீப்புள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது யாராவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஏரியாவில் ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்து அது ட்விட்டரில் வந்து பிஎம்க்கு நம்ம அனுப்பலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான ரிசர்ச் தான். ஸோ இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு சொசைட்டிக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது ஒரு மோட்டிவோட இந்த ரிசர்ச்சை நம்ம பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டிசைர் டு கெட் ரெஸ்பெக்டபிலிட்டி. இந்த ரிசர்ச்சை நான் பண்ணேன்னா எனக்கு ரெஸ்பெக்ட் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற மோட்டிவையும் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ. இதோட இந்த கிளாஸ் ஓவர். இன்னைக்கு வந்து நம்ம 3 டாபிக் பார்த்தோம். ஃப்யூச்சரில் வந்து நிறைய ரிசர்ச் பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு மீனிங் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் கிவிங் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ தேங்க் யூ ஃபார் யுவர் பார்ட் இன் மை ஜர்னி.